வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற என்ன பேசுறாங்க அதுக்கப்புறம்? ஒரு ஷார்ட்ட போன் வச்சிருந்தாங்க. மிஸ் ஏன் மிஸ் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். கூப்பிடுவோம் இது ஷார்ட் கடையில இருந்துருப்பியா, ஒரு நாய் இந்த நாயை சேர்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி 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 நாய் எனக்கு காமிச்சு நில்லுமா. என்கிட்ட சொன்னேல அவனை தெரியும் அனாதை பையன் சொல்லி சேர்த்துட்டு போனேன் ஜாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல நேத்து அவங்கள தெரியும் உங்களை தெரியும்ட்டீங்கல்ல, சொன்னாங்களா இல்லடா? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். என்னடா சொன்னாங்க தம்பி? என்ன சொன்னாங்க? என்ன நில்லு நில்லு வாங்க வாங்க இங்க இருங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. நேத்து பேசுற மாதிரி எதுக்கு சாருன்றீங்க? நேத்து பேசுற மாதிரி பேசுங்க. எதுக்கு சாருன்றீங்க? பேசுங்க. வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. நான் என்னோட செலவுல இந்த எடுத்துட்டு வாங்க. நேத்து வந்து இந்த பையன் ஃப்ரைட் ரைஸ் கடையில இருக்கான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவனை கவுன்சிலிங் பண்ணி கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து நான் அரசு பள்ளியில தாடிக்கும்பல இருக்கிற அரசு பள்ளியில வந்து நான் சேர்த்திருந்தேன். நேத்து நான் வந்ததுக்கு அப்புறம் இவனை என்ன சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு நீயே ஒரு அனாதை பையன் ரோட்ல நீயே பிச்சை எடுத்துக்க இருக்க, உனக்கு எதுக்குடா படிப்பு, உன்ன ஒரு நாய் வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான். என்னடான்னு நான் கேட்கறேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆசிரியர் கிடையாது, மனநோயாளி. ஒரு மனநோயாளிய தாடிக்கும் அரசு உயர்நிலை பள்ளியில வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு வகுப்புல இவங்களை வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியரா போட்டிருக்காங்க. ஒரு மனநோயாளி